சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இசக்கி வந்து காயத்ரிக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே காயத்ரி எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிறாங்க. என்ன பூ பிடிக்காதா இல்லை நான் கொடுத்தது பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இன்னும் அந்த முழுசாக அந்த கல்யாணத்தையும் ஏற்றுக்கல. இந்த கல்யாணம் நடந்ததே எனக்கு ஒரு விபத்து மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? எனக்கு இன்னும் வந்து செலியை நினச்சி கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி கிட்ட சொல்கிறாங்க. சரி, நான் ஒன்றும் பண்ணல, நான் வந்து அத்தை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை, நீ ரிலாக்ஸாக இரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இசக்கி வந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சிவாவும் சிந்துவும் கொடைக்கானலை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலை சுற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி வேணும்னே சிந்து வந்து காலில் சுளுக்கு விழுந்த மாதிரி நடித்து சிவாவை தூக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவா தூக்குனதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. நீ ஒரு டாக்டராக இருந்து கூட எனக்கு நிஜமாலுமே சுளுக்கு இருக்கான்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்புறம் சிவா வந்து என்னையே வந்து நீ ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே சிந்துவை தூக்கி கீழே போட்டுருவாங்க. என்ன டாக்டர் இப்படி கீழே போட்டு என் இடுப்பை உடச்சிட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வாட்டியும் உங்ககிட்ட ஏமாற நான் தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. நான் தூக்கிட்டு போ டாக்டர், இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ இங்கே இரு, கொஞ்சம் நேரத்தில் கரடி வரும், நீ இங்கே இருன்னு சொல்லவும் சிந்து வேக வேகமாக எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.